எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அழும்போதுதான் தாய் என்ன பண்ணுவா? பால் கொடுப்பா. அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தாய் தந்தைக்கு தெரியும். நல்லா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும்போது குழந்தை ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி கொடுப்பீங்களா? சொல்லுங்க, வாங்கி கொடுக்குமா? எதனால? அந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிடும். அந்த குழந்தைக்கு எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும்ன்றது பெற்றவங்களுக்கு தெரியும். அதே மாதிரிதான் அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும்? அடம் பிடிக்கும், அழும். அப்ப என்ன பண்ணுவாங்க? பெற்றவங்க அடிப்பாங்க, திட்டுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய காலகட்டங்கள்ல போன ஜென்மத்துல பண்ண ஒரு பெரிய ஒரு புண்ணியம் இந்த ஜென்மத்துல நம்ம மனிதர்களாக பிறந்திருக்கோம். முதல்ல தெரிஞ்சுக்கணும், போன ஜென்மத்துல பண்ண ஒரு பெரிய புண்ணியம். சிவபுராணம் படிக்கிறீங்க எல்லாரும், அதுல வரும் எத்தனை பிறவி நம்ம எடுத்துட்டு இந்த கடைசியான மனித பிறவியை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு. புல்லாய் புழுவாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் அதுக்கப்புறம் மனிதராய் அப்படின்னு வந்திருக்கோம். பல ஜென்மங்களை நம்ம பண்ண பாவங்கள் அனைத்தும் பார்த்தினாக்க நீக்கப்பட்டு இந்த ஜென்மத்துல நம்ம பண்ணின புண்ணியத்தினால நம்ம மனிதர்களாக பிறந்திருக்கோம். எதனால? சுவாமிய தினந்தோறும் கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும். நித்தியமும் நீ தான் எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு தினந்தோறும் கோவிலுக்கு வந்து சுவாமியை பார்க்கணும். அப்படி வரும்போது திருமூலர் அப்படின்னு சொல்லக்கூடிய 63 நாயன்மார்கள் திருமூலர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, தினந்தோறும் கோவிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும். அந்த திருமூலர் என்ன பண்றாருன்னா 4 வழியே ஒரு பாடல் எழுதுறார். அவர் வாழ்ந்த காலம் எத்தனை? 3000 ஆண்டு. அவர் வாழ்ந்த காலம் 3000 ஆண்டு. அந்த 3000 ஆண்டு காலங்கள்ல அவர் என்ன பண்றாருன்னா 3000 பாடல்களை எழுதுறார். ஒரு வருடத்துக்கு ஒரு பாடல், 3000 ஆண்டுக்கு 3000 பாடல் எழுதுறார். அந்த மொழியில என்ன பண்றாருனாக்க அந்த 4 வரியை சொல்லி முடிக்கிறார். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பசுவுக்கு ஓர் வாயுரை, யாவருக்குமாம் பிறருக்கு ஓர் இன்னுரை தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த 4 வரியில மனிதர்களுடைய அனைத்து விதமான பாவ புண்ணியங்களை அந்த 4 வரியிலே முடிச்சிடறார். யாரு? திருமூலனார். என்ன பண்றாருன்னா, யாவருக்குமாம் இறைவனுக்குமோ பச்சிலை. நம்ம தினமும் கோவிலுக்கு வரோம். கோவிலுக்கு வரும்போது என்ன பண்ணணுமா? வெறுங்கை வீசிட்டு வரக்கூடாது. என்ன பண்ணணுமா? ஏதாவது ஒரு பச்சிலை எவ்வளவு நம்ம செலவு பண்றோம், என்னத்துக்கோ நம்ம செலவு பண்றோம், தேவையில்லாததுக்கு நம்ம செலவு பண்றோம். வீட்டுல இருந்து கோவிலுக்கு வரும்போது சிவன் கோயிலுக்கு வரீங்களா, ஒரு 10 ரூபாய்க்கு இருக்கும். 10 ரூபாய் அப்படிங்கிறது இந்த காலத்துல ஒரு பெரிய காசு யாரும் கிடையாது. சர்வசாதாரணமா 10 ரூபாய் வந்து செலவாயிடுது. அந்த 10 ரூபாய்க்கு ஒரு வில்வம் ஒரு எடுத்துட்டு வரும்போது எப்படி எடுத்துட்டு வரணும்? அவன் கடைக்காரா கொடுத்தோடனே காம்போட கொடுப்பாங்க. அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுக்க கூடாது. என்ன பண்ணணும்? வில்வத்தை ஆஞ்சி சுவாமிக்கு சாத்தணும். ஏன்னா அப்படியே சாப்பிட்டாங்க அது முள்ளு இருக்கும், சுவாமிக்கு வலிக்கும். அதே நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி குழந்தைகள் அந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும்? குழந்தைகளுக்கு முள்ளு குத்தும். சுவாமி வந்து ஒரு குழந்தை ரூபமா இருப்பான். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்க துளசி வாங்கிட்டு வரும். பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்கன்னாக்க அருகம்பிள்ளை வாங்கிட்டு வரும் அப்படின்னு திருமூலர் சொல்றார். யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. ரோட்ல போறீங்களா, பசு வைக்காது கிடைக்கிறா, பசு வைக்காது பாக்குறீங்களா, என்ன பண்ணணுமா? ஒரு பிள்ளை வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லையா பழம், அந்த வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல பழம் இருந்ததுன்னா ஒரு பழம் வாங்கி கொடுக்கலாம், பழம் எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். அந்த பசுமாட்டுல யார் இருக்காங்க? மகாலட்சுமி. 33 தேவர்கள் வசிக்கக்கூடியது அந்த பசுமாடு. காமதேவ ரூபமாக இருக்கக்கூடியது இந்த பசுமாடு. இந்த பசுமாடுக்கு நம்ம ஒரு பழத்தை கொடுத்தோம்னாக்க அந்த பசுமாடுடைய ஒரு பெரிய புண்ணியம் நமக்கு சந்ததிகள் எல்லா விதமான சௌக்கியத்தோடு இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற காலங்கள்ல அமாவாசை, ஆலய அமாவாசைக்கு மட்டும்தான் என்னது பசுமாட்டுக்கு வடபாசல் இருந்து மாலை அமாவாசை வருது, ஆடி அமாவாசை, தை அமாவாசை. இந்த 3 வருஷத்துக்கு 3
மாட்டுக்கு எல்லா மாட்டுக்கும் மலைப்பாயச சாப்பாடு தேடி தேடி போய் கொண்டு கொடுப்பாங்க. எல்லாம் அனுப்பிக்கிற எங்க இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தேடி தேடி போய் கொடுப்பாங்க. கையில கண்ணால பார்த்தாச்சுனாக்க கொண்டு போய் பசுவுக்கு பழமோ இல்ல ஒரு 10 ரூபாய் அருகம்புல் வாங்கி பசுமாடு கொடுக்கலாம். பசுவுக்கு ஒரு வாயுவை யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி நம்ம சாப்பிடுறோம். சுவாமியுடைய கிருபையால இந்த ஜென்மத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, தினமும் இல்லத்துல சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு கிடைச்சிருக்கு. அது யாரால கிடைச்சிருக்கு, சுவாமியால கிடைச்சிருக்கு. இது எல்லா உலகத்திலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சாப்பாடு எல்லாம் கிடைக்குதா, கிடைக்காது. இப்ப அங்கங்க போர் நடக்குது, அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம மனதால எனக்கு கிடைச்ச இந்த சாப்பாடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்க வேண்டும். நம்ம மட்டும் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா மட்டும் போராது. ஒரு கோயிலுக்கு வந்தா என்ன பண்ணணுமா, யோகா சமஸ்தா சுகிரோ பவந்து, லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் அந்த சாப்பாடு ஆனது கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணுமா. நம்ம சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி நினைச்சுட்டு சாப்பிடணும். கடைசியில ஒரு வார்த்தை இல்ல, யாவருக்குமா பிறருக்குமோ இன்னொரு தானே. இந்த விஷயம் தான் இங்க எல்லாருக்குமே முக்கியமானது. என்னன்னா நம்ம கோவிலுக்கு வரோம், கோவிலுக்கு வந்து உட்கார்ந்து என்ன பண்ணணும், சுவாமியை வழிபடணும். உட்கார்ந்து பேசக்கூடாது, முதல் விஷயம் அதுதான். நம்ம உட்கார்ந்து சுவாமி நினைச்சு போகணும், பக்கத்துல கூப்பிட்டு நேற்று வெளில போயிட்டு வந்தியாமே எங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படியே தொடர்ந்து கதை போயிட்டே இருக்கும். அந்த டிவில என்ன கதை, இந்த டிவில என்ன கதை, அந்த சீல் போயிட்டு இருக்கும். கோவிலுக்கு வந்தா கோவில் சிந்தனை, சுவாமிக்கும் நமக்கும் ஒரு பந்தம் இருக்கும். அந்த மாதிரி யாவருக்குமாம் பிறருக்கு ஓர் இன்னொரு தானே. நம்ம அமைதியா இருந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம சுவாமிய மனமாற பிரார்த்தனை பண்ணணும். இந்த தருணத்துல இப்ப விநாயகர் வழிபாடு முடிந்து அவர்களுக்கு மனதில் எண்ணிக்கக்கூடிய நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்க வேண்டும் இங்க சங்கல்பம் செய்து இங்கே புண்ணியாகவாதனம் மற்றும் இப்ப சுவாமி அம்பாளுக்கு காப்பு அணிவித்த நிகழ்ச்சி நம்ம கல்யாணத்துல பார்த்துருப்பீங்க. எடுத்தவனே என்ன பண்ணுவாங்க, அரசாணை காலையில் முதல்ல காப்பு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணக்கூடிய மணப்பெண்ணுக்கு காப்பு அணிவித்த நிகழ்ச்சி. அந்த ஒரு பூஜையானது இப்ப சுவாமி அம்பாளுக்கு இப்ப காப்பு அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடத்தப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூணல் சாத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் புது வேஷ்டி மாப்பிள்ளை பொண்ணுக்கு பட்டு வேஷ்டி பட்டு புடவை கொடுக்கிறது, மாலை மாற்றக்கூடிய நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிடி சுத்துறது, ஊஞ்சல் உட்கார வைத்து ஊஞ்சல் தரிசனம் இதெல்லாம் நடக்க போறது. கண்ணால தரிசனம் பண்ணி மனதார சுவாமிக்கு நடக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியை மனதார நினைச்சிருந்து எல்லாருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் நிறைந்து இருக்கணும்னு நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஆ.